சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆமாண்டவரே, திருவெளிப்பாடு 22:17 சொல்வதை போல தாகமாயிருப்பவர் வரட்டும், விருப்பம் உள்ளவர் வாழ்வு தரும் தண்ணீரை இலவசமாய் குடிக்கட்டும். பசி இல்லாதவனுக்கு சாப்பாடு ருசிக்காது. அதனாலதான் 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம், அவருடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை எல்லா பாவத்திலிருந்தும் தூய்மைப்படுத்தும். ரத்தம் இல்லாம சிங்காசனம் கிட்ட போக முடியாது. ஆமென். எபிரேயர் 4:16 வாசிக்க கேட்போமா? எபிரேயர் 4:16 எடுத்தவர்கள் வாசிக்கலாம் வேகம். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. ஆமென். நாம் இரக்கத்தை பெறவும் அருள் நிறைந்த அரியணையை துணிவுடன் அணுகி செல்லணும். அவருடைய சிங்காசனத்தை முன்னால போறோன்னு சொன்னா இரக்கத்தை அரியணையை, அவருடைய அருள் நிறைந்த அரியணையை இரக்கத்தை பெறுவதற்காக செல்லணும். அப்படி என்றால் 3வது படி என்ன? நம்முடைய பாவங்களை கழுவ வேண்டும். அந்த பாவங்களை கழுவுறதுக்கு தான் சங்கீதம் 51 எல்லாரும் வாசிக்கிறோம். அப்ப நதிக்கு போகும் வழி துணிவு. நதி அவருடைய சமூகத்தில், அது வற்றாத நதி. எப்படிப்பட்ட நதி? யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், என்னிடம் நம்பிக்கை கொள்பவரது உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆற்றாய் பெருக்கெடுத்து ஓடும். என்னிடம் நம்பிக்கை கொள்பவரது உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆற்றாய் பெருக்கெடுத்து ஓடும். உலக நதி வத்தி போயிடும், இந்த நதி வத்தாத நதி. அப்ப இந்த நதி எப்படிப்பட்ட நதி? கனி கொடுக்கிற நதி. கனி கொடுக்கிற நதி எப்படி? எசேக்கியேல் 47:12 மிக அழகாக சொல்லுகிறது. எசேக்கியேல் 47:12, ஆற்றின் இரு கரைகளிலும் எல்லா வகை பழ மரங்களும் வளரும், அவற்றின் பழங்கள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். அப்போ ஆவியின் கனி உன்ட்ட வரணும்னா உங்கள்கிட்ட அந்த ஜீவ நதி தண்ணீர் ஓரணி இருக்கணும். அறகுறையா வந்துட்டு அறகுறையா போகக்கூடாது. பார்வையாளர் வந்துட்டு பார்வையாளரே போகாதே. உண்மையா இரு சமூகத்தில். அவருக்கு உண்மையா இரு, மனுஷனுக்கு உண்மையா இருந்து பிரயோஜனம் இல்லை. அந்த நதி குணமாக்குகிற நதி, ஜீவ நதி. எப்படிப்பட்ட நதி? அந்த தண்ணி பாய்ந்த இடம் எல்லாம். அதனால தான் எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 8-9 வசனம் மிக அழகாக சொல்லும். வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 47:8-9. அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கியில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். இந்த தண்ணீர் பாய்ந்து
அங்கே இருக்கிற சாக்கடல் எல்லாம் நலமடையும். உன்னுடைய வாழ்க்கை சாக்கடல் மாதிரி இருக்குதா, உப்பா இருக்குதா, கசப்பா இருக்குதா, அந்த நதி பாஞ்சா அந்த கசப்பு மாறும். ஆமென். உன்னுடைய கசப்பு மிக அனுபவத்தை அவர் மாற்றுவார். கனி கொடுக்கிற நதி, குணமாக்குகிற நதி, நதி ஆழமாகிற நதி. அதனால தான் எசேக்கியேல் 47 அதிகாரம் 3 முதல் 5 வரையில வாசித்து பாருங்கள். கணுக்கால், முழங்கால், இடுப்பு நீந்தக்கூடிய ஆறு. ஆவிக்குரிய வாழ்க்கை ஆழமாகணும். ஆமென். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கை உனக்கு ஆழத்துல வரணும். ஆழமாகிற நதி. எசேக்கியேல் 47:9 வாசித்து பாருங்கள். வாசிக்கலாமா? எசேக்கியேல் 47:9. இந்த ஆறு பாயும் இடம்லாம் ஆமென். ஆமென். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். ஆமென். ஆமென். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் உயிர் வாழும், எல்லா உயிரும் உயிர் பெறும். ஆமென். அங்கு மீன்கள் மிதியாகும். ஆமென். இந்த தண்ணீர் பாய்ந்த விடத்தை நலமாக்கும். ஆமென். அப்ப நதியின் தன்மை, சிங்காசனத்தில் இருந்துதான் நதி வெளிப்படுகிறது. ஆமென். மனுஷன் நதியை உருவாக்க முடியாது. தேவன் தான் நதியை அனுப்பணும். ஆமென். அல்லேலூயா. உன் பிரச்சனைக்கு தீர்வு சிங்காசனத்தில் இருந்து தான் வரும். இன்னைக்கு சிங்காசனத்துக்கு உனக்கு ஒரு பதில் வேணுமா? அவருடைய சமூகத்தில் நீ உண்மையாயிரு. ஆமென். நீ வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும். அந்தந்த நேரத்தில் நீ போவ. அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குற. அவருடைய சமூகத்தில் நீ ப்ரியாரிட்டி கொடு. ஆமென். அதனால தான் சிங்காசனத்தில் ரத்தம் இருக்கு என்று சொன்னேன். திருவெளிப்பாடு 5 அதிகாரம் 6 வசனம் வேகமாய். ஆமென். அந்த 4 உயிர்களும் மூப்பர்களும் புடைசூழ அரியணை நடுவில் ஆட்டுக்குட்டி ஒன்று நிற்க கண்டேன். கொல்லப்பட்டது போல் அது காணப்பட்டது. அதற்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்தன. அக்கண்கள் மண்ணுலகம் எங்கும் அனுப்ப பெற்ற கடவுளின் 7 ஆவிகளே. ஆமென். அடிக்கப்பட்ட நிலையில் விளங்கிய ஆட்டுக்குட்டி. அந்த ரத்தம் தான் அந்த நதியை சுத்தமாக்குது. ஆமென். ரத்தம் இல்லாம நதி இல்லை. சிங்காசனம் இருந்துதான் நதி வரணும். ஆமென். சிங்காசனத்தில் ரத்தம் இருக்கு. அதனால தான் திருவெளிப்பாடு 4:2 வாசித்த மிக அழகாக, அங்கே ஒரு அரியணை ஒன்று இருந்தது, அதில் ஒருவர் வீற்றிருந்தார். நம்ம ராஜா ஆளுகிறார். நீ அனாதை கிடையாது. நீ அனாதைன்னு நினைக்கிறியா? நீ அனாதை கிடையாது. 6:1 சங்கீதம் 46:4 சொல்லுகிறது. வேகமாய் வாசிக்கலாம். சங்கீதம் 46:4. நான் வாசிக்கிறேன். 6:1 அதன் கால்வாய்கள் கடவுளின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. உன்னதரின் திரு உறைவிடத்தை அது புனிதமாக்குகின்றன. அல்லேலூயா. அல்லேலூயா. நதியின் மூலம் சிங்காசனம். அப்போ வறண்ட இடத்துக்கு ஒரு வாழ்வளிக்கும் நதி உண்டு. ஆமென். எல்லா நதிக்கும் ஊற்று உண்டு. இமயமலையா இருக்கட்டும், மலை ஏறி, ஆனா பரலோக நதிக்கு ஊற்று எது? சிங்காசனம் தான் ஊற்று. ஆமென். அல்லேலூயா. அதுல இருந்துதான் கிருபை, இரக்கம், வல்லமை, ஜீவன் எல்லாம் பாயுது. ஆமென். அதனாலதான் எசேக்கியேல் 47:1 அழகா சொல்லப்பட்டிருக்குது. இதோ கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு பாய்ந்து சென்றது. ஆமென். ஆமென். திருவெளிப்பாடு 22:1 வாசிக்கும் பொழுது பாருங்க, கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரிய அரியணையிலிருந்து வாழ்வளிக்கும் தண்ணீர் அருவியாய் பாய்வதை வானதூதன் எனக்கு காட்டினார். சிங்காசனத்திலிருந்து பாயும். சிங்காசனத்தில் நதி பாயுது. அது என் மேல பாயுது. நான் வறண்ட நிலம் அல்ல. நான் பழமரம். என் இலை உதிராது, என் கனி குறையாது. சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர்.
அல்லேலூயா. அல்லேலூயா. எசேக்கியேல் 47:9 சொல்றின்படி அந்த 6 பாயமிடமெல்லாம் உயிர் பெறும். என் சரீரம் குணமாகட்டும், என் மனசு குணமாகட்டும், என் ஊழியம் கனி கொடுக்கட்டும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நான் கரையில் நிற்க மாட்டேன், உள்ள குதிப்பேன், நீந்துவேன். யோவான் 7:38 படி என் உள்ளத்திலிருந்து ஜீவநதி புறப்படட்டும். ஆமென். என்னுடைய இருதயம் வறண்டு போச்சா, குடும்பம் சாக்கடல் மாதிரி ஆயிடுச்சா, இந்த நதி என் மேல பாயட்டும், என் வீட்டுக்கு இந்த நதி பாயட்டும் ஆண்டவரேன்னு சொல்லு. ஆமென். திருவெளிப்பாடு 22:1 பாருங்க. அவருடைய சிங்காசனத்திலிருந்து தான் ஜீவ நதி பாயுது. சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் ஆட்டுக்குட்டியானவரே. அப்ப இன்னைக்கு சிங்காசனத்துக்கு முன்னாடி வா, முழங்கால் போடு. இயேசுவே என் வாழ்க்கை வறண்டு போச்சு, உங்க நதி தான் எனக்கு வேணும்னு சொல்றவங்க முன்னால வந்து உட்காரு, ஆண்டவர் சகோதரர் முட்டி போடு. ஆமென். நதியில நீந்திரவனா இருக்கணும். மூழ்கி கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பளவு போதாது, மூழ்கணும். ஆமென். எசேக்கியேல் 47:5 வாசித்து பாருங்க. நீந்தக்கூடிய ஆறு கால் தரையில படாதே. முழுக்க ஆவியார் உன்னை நடத்துறார். அவருடைய வாழ்க்கையில கனி, குணமாகுதல், வல்லமை ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆமென். அப்போ கரையில நிக்கிறவன் எப்படி நதியை பார்க்கறான், ஆனா உள்ள இறங்கல. உன் வாழ்க்கை வறண்டு தான் இருக்கு, அறிவு இருக்கு, அனுபவம் இல்லை. என்ன செய்யணும்? நீ நம்பிக்கையோட குடிக்கணும் தண்ணிய. யோவான் 7:37 சொல்வதை போல யாரேனும் தாகமாய் இருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் குடிக்கட்டும். வெறுமனே பார்க்காத, குடி. தாகத்தோட வா, தாகமாய் இருப்பவர் வரட்டும், விருப்பம் உள்ளவர் வாழ்வு தரும் தண்ணீரை இலவசமாய் குடிக்கட்டும். பசி இல்லாதவனுக்கு சாப்பாடு ருசிக்காது. உன் பாவத்தை கழுவு. 1 யோவான் 1:7 சொல்வதை போல அவருடைய மகனாக இயேசுவின் ரத்தம் நம்ம எல்லா பாவத்தினின்றும் தூய்மைப்படுத்தும். ரத்தம் இல்லாம சிங்காசனத்துக்கு பக்கத்தில் நீ போக முடியாது. ஆமென். ஆமென். எபிரியர் 4:16 வாசித்தோம். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் அருள் நிறைந்த அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. அப்ப ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இது ஒரு கனி கொடுக்கிற நதியா இருக்கணும், வற்றாத நதியா இருக்கணும் ஆண்டவரே, குணமாகிற நதியா இருக்குதப்பா, ஆழமாகிற நதியா இருக்குதப்பா, நீந்தக்கூடிய ஆறா இருக்கணும் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கை ஆழமாகணும், கரையில் நிற்காத உள்ள குதி. ஆமென். சிங்காசனம் இருந்துதான் நதி வெளியே வருது. அடிக்கப்பட்ட நிலையில் விளங்கி ஆட்டுக்குட்டி ரத்தம் தான் அந்த நதியை சுத்தமாக்குது. ஆமென். ரத்தம் இல்லாம நதி இல்லை. அதனாலதான் வெளிப்படுத்தல் ஆகமம் 4:2 வாசிக்கிறோம். அரியணை ஒன்று இருந்து அதில் ஒருவர் வீற்றிருந்தார், நம்ம ராஜா ஆளுகிறார், நீ அனாதை கிடையாது. ஆமென். ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு, உன்னையே தாழ்த்தி ஒப்புக்கொடு. உலகத்துல எல்லா நதிக்கும் ஊற்று உண்டு, பரலோக நதிக்கு ஊற்று ஏது? சிங்காசனம் தான் ஊற்று. ஆமென். ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவச்சனமே, ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவச்சனமே, உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுங்க. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே சொல்லி ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அகரமும் நகரமும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அகரமும் நகரமும் ஆனவரே. ஆராதனை
ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஒப்பு கொடுங்க, விழிப்பாயிருங்க, கவனமாயிருங்க, அவருடைய சமூகத்தில் உண்மையாயிருங்க, உண்மையாயிருங்க. உண்மையாய் அவரை தேடுகிறவர்கள் கண்டு கொள்வார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்ற சிந்தனையோடு இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.